தைப்பூசமும் பௌர்ணமியும் ஒரே நாளில் இருந்துச்சுங்க. ரொம்பவே விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி மாவிளக்கு சாமிக்கு இடித்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு மாவிளக்கு செய்கிறதுக்காக பச்சரிசி மாவு நல்லா காய வச்சு அப்படியே உலர்த்தி வச்சுருக்குதுங்க. இதுக்கு வந்து பாகு வந்து வெள்ளைப்பாகு தான் காய்ச்சிருக்குது. வெள்ளைப்பாகு வந்து நல்லா வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா காய்ச்சிட்டு இருக்குதுங்க. இது காயறதுக்குள்ளேயே வந்து பிரசாதம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த பக்கத்துலேயே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நார்மலாக வந்து காமாட்சி அம்மன் கோயிலில் பௌர்ணமிக்கு பூஜை நடக்குங்க. பக்கத்தில் தான் இருக்குது கோயில். இந்த மாதிரி ஒருத்தரும் வந்து ஒரு சில கோயில் வந்து ஃபேவரட்டாக வச்சுருப்பீங்க. வாரம் வாரம் போகிறது, பௌர்ணமி எப்போ போகிறது அப்படின்னு. உங்களோட ஃபேவரட் டெம்பிள் எது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிரசாதத்துக்கு தக்காளி சோறு ரெடி பண்ணி கிளறி வச்சாச்சு. அதை அப்படியே ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. இது கூடவே வந்து பொங்கலும் செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் ரெடி பண்ணிகிட்டு இருக்குதுங்க. ரொம்ப ஈஸியான வேலை தான். குக்கர்லேயே இப்போல்லாம் பொங்கல் வச்சுக்கிறமாச்சே. அதையும் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வச்சு முடிச்சாச்சு. நல்லா முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யில் வறுத்து கொட்டி அப்படி சூப்பராக கமகமான்னு பொங்கல் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு நமக்கு மாவிளக்குமே ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நெய் தீபமோடு ஏற்றிக்கலான்ட்டு தீபத்தையும் வச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போயாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதே அங்கே டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம கொண்டு போன சாப்பாடோடு வச்சு ஊத்தாப்பம், இட்லி, பொங்கல், அபிஷேகம், பருப்பு சாதம், சாம்பார், சட்னின்னு ரொம்பவே சூப்பராக அன்றைக்கி டிஃபன் முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.